10th set of mathematics chapter 1 exercise 1.5 question number 9. Let f equal to set of minus 1 comma 3 0 comma minus 1 2 comma minus 9 be a linear function from z into z. Find f of x. So கவனிங்க, ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிட்டாங்க. அதாவது ஃபங்க்ஷனுடைய ஃபார்மேட்டில் அவங்க டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம எஃப் ஆஃப் எக்ஸை கண்டுபிடிக்கணும். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸை கண்டுபிடிக்கணும். அதாவது நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்து இந்த மாதிரி உள்ளதை கண்டுபிடிப்போம். இந்த தடவை என்ன கேட்டிருக்காங்க, இதை கொடுத்துட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்க அப்படி ரிவல்ஸாக கேட்டிருக்காங்க. ஸோ அப்போது இதில் ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க, லீனியர் ஃபங்க்ஷன். ஸோ அவ்வளோதான். ஸோ லீனியர் ஃபங்க்ஷன் எந்த ஃபார்மேட்டில் இருக்கும், ஏஎக்ஸ் ப்ளஸ் பி இந்த ஃபார்மேட்டில் இருக்கும். இதுதான் ஒரு லீனியர் ஃபங்க்ஷன். இப்போ இந்த லீனியர் ஃபங்க்ஷன் இதில் ஏதாவது ரெண்டு வேல்யூஸ் எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் வேல்யூஸு செகண்ட் வேல்யூஸ், அதாவது -1, 3 0, 1 -1 எடுத்துக்கோங்க. ஸோ 0, -1 எடுத்துக்கோங்க. அட் 0, -1 இந்த பாயிண்டில் இந்த ஃபங்க்ஷன் எப்படி, அதாவது ஏபி வேல்யூவில் தெரியாது. சப்போஸ் இல்லை ஏபி வேல்யூ தெரிஞ்சிருந்துன்னா ஃபங்க்ஷன் கிடச்சிரும். ஸோ ஃபங்க்ஷன் அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி தான் இந்த வேல்யூஸ் எல்லாம் உங்கள் கட்சியில் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ அப்போது இதில் என்ன பண்ணணும்னா இந்த பாயிண்ட்ஸை எடுத்து நீங்கள் ஏபி வேல்யூவை கண்டுபிடிக்கணும். அப்படியே மாற்றி பண்ணணும். அந்த பாயிண்ட்ஸ் ஆக்சுவலாக கொடுத்துருக்காங்க. முன்னாடி தான் இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டு இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த வேல்யூஸை தூக்கி நீங்கள் இதில் எஃப் ஆஃப் எக்ஸ் ஒரு குறிப்பிட்ட வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி இது வந்து கிடச்சிரும் உங்களுக்கு. இது அப்படி கிடையாது. இந்த இதை கொடுத்துட்டாங்க, இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸை டேரெக்டாக கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு தான் இது. ஸோ அதுக்கு இந்த ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த பாயிண்ட் எடுத்து எல்லா எக்ஸு வேலையும் நீங்கள் போடுங்க. அதாவது எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ இது வந்து எஃப் எக்ஸ்னால் இது எஃப் ஆஃப் எக்ஸ். ஒரு பாயிண்டில் மறக்கப்படாது. இதில் எக்ஸ்னா இது எஃப் ஆஃப் எக்ஸ். அதாவது இந்த எக்ஸ் இதான் எக்ஸ் வேல்யூ வந்து எது சப்ஸ்டியூட் பண்ணி தான் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு -1 நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ அதுதான், அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் ஒரு ஃபங்க்ஷன் இருந்திருக்கும்ல. ஸோ அந்த ஃபங்க்ஷன்லேருந்து கிடச்ச வேல்யூ இந்த வேல்யூ. நீங்கள் அந்த ஃபங்க்ஷனில் எக்ஸுக்கு வேலை சப்ஸ்டியூட் பண்ண வேல்யூ இது. ஸோ ஃபஸ்ட் இருக்கிறது எக்ஸுக்கு உள்ள வேல்யூ, ரெண்டாவது இருக்கிறது எஃப் ஆஃப் எக்ஸுக்கான வேல்யூ. ஸோ இதை மறந்துடக்கூடாது. இதை வச்சு இது பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் -1 ஈக்குவல் டு ஏ தெரியாது 0, a × 0 + b. அவ்வளோதான். ஸோ அப்போ இது ஃபுல்லாக 0 ஆயிருமா. ஸோ -1 = b வரும். தட் சிம்ப்ளைஸ் b = -1. ஸோ பியோட வேல்யூ கிடச்சிட்டு. இதே போல் அடுத்த ஒரு பாயிண்ட் இதுக்கு முன்னாடி உள்ள பாயிண்ட் இது -1, 3. செகண்ட் இதில் இது எஃப் ஆஃப் எக்ஸ், இது எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ 3 = என்ன வரும், 3 = என்ன வரும், 3 = a × -1 அது எக்ஸு. ஸோ அதனால் -1 இது எஃப் ஆஃப் எக்ஸு. எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து அது ரெண்டாவது இருக்குது 3. இது வந்து -1 எக்ஸு. அதாவது இது இங்கே இந்த இடத்துல இது வந்து -1 தான் இருக்கும். ஸோ ப்ளஸ் பி. அப்போ 3 = -a + b வரும். இல்லை பியோட வேல்யூ உங்களுக்கு தெரியும், இப்போ தான் பார்த்தோம். -1 சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. 3 சப்ஸ்டியூட் b = -1. ஸோ 3 = -a ப்ளஸ் இன்ட்டு -1 ஆக்சுவலாக. ஸோ அப்போ அந்த 3 இந்த சைடு கொண்டு வந்துருங்க +1. ஆக்சுவலாக -1 இருக்குது. -1 இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா 3 + 1 = -a வரும். தட் இம்ப்ளைஸ் a = என்ன வரும், -a = என்ன வரும், 4 வரும். இது நீங்கள் சிம்பிளாக a = -1 எடுத்துக்கலாம். ஸோ அப்போது a வந்து -4, b வந்து பார்த்தீங்கன்னா -1. ஸோ இதுதான் அவங்க ஃபைனல் ஆன்சர். ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.